லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 16. எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் யோவான் 8:12, உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆக இயேசு கிறிஸ்துவின் ஒளியால் நிரப்பப்பட்டவர்கள் பிறருக்கு ஒளி வழி காட்டுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முடங்கி போக அவசியமில்லை. ஆண்டவர் அவர்களை வெளிக்கொண்டு வருவார். எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக, ஒரு தலைவனாக ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், யோசேப்பு ஆண்டுடைய ஆவியால் ஒளியால் நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஆனால் கடவுள் அவரை வெளிக்கொண்டு வருகிறார். எகிப்து மக்களுக்கு உணவு கொடுப்பவராக, அவர்களை ஆதரிப்பவராக, அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராக, தன் குடும்ப நபர்களுக்கும் உணவு கொடுப்பவராக ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். தாவீது ஆண்டவருடைய ஒளியால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவர் அவரை அழைத்து வந்து அபிஷேகம் செய்து இஸ்ராயல் தேசத்திற்கு அரசராக உயர்த்துகிறார். எபேசியர் 5:11, பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். சாலமோன் தன்னுடைய அண்ணன்களோடு சேரவில்லை. தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டார். ஞானத்தோடு வாழ்ந்தார். இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அரசராக ஆண்டவர் உயர்த்தினார்.